ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி என்ன வ்ளாகுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீக்கில் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சமைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் மீல் ப்ரெப் பண்ணி வைப்பேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த வீக்குக்கான தேவையே வந்துட்டு இந்த மாவு தான். மாவு வந்து கண்டிப்பாக நான் வந்துட்டு அரைச்சி வச்சுப்பேன். மாவு இல்லை அப்படின்னாலே எனக்கு வந்து அந்த வாரமே ஓடாது. ஒன்று வந்து மில்லட் மாவு, இன்னொன்று வந்து நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸில் அரைப்போம் இல்லையா, அந்த மாவு ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுப்பேன். அதில் இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி இட்லிக்கு தான் வந்து ஊற போட்டுட்ருக்கேன். 2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 கிளாஸ் வந்துட்டு ரேஷன் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி உங்கள்கிட்ட எது இருக்கோ அது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 3/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக, கடை உளுந்தாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 3/4 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு கொஞ்சோண்டி வெந்தயம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. உளுந்தை ஊற வைக்கும் போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா மாவு அரைக்கும் போது ரொம்ப சூடாகாது. அதே மாதிரி நீங்கள் கருப்பு கவுனி அரிசியுமே ஒரு 5-6 மணி நேரம் வந்துட்டு நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா வந்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து எப்போயுமே வந்து தனித்தனியாக தான் அரைப்பேன் அப்படின்றதுனால தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஒருவேளை தோசைக்கு தான் அரைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், ஒன்றாவே வந்து ஊற போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஃபுல்லாகவே கருப்பு கவுனி அரிசியும் போடலாம். பட் ஆனால் போட்டால் என்ன ஆகும்னா நம்ம இட்லி வந்து கொலன்னு வரும். தோசை நல்லா வரும், பட் ரொம்ப வந்து கொலன்னு ஆயிரும் இட்லிக்கு. அதனால தான் நான் அது கூட வந்து அரிசி வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1 கிளாஸ் அரிசி மீதி 3 கிளாஸ் வந்து கருப்பு கவுனி அரிசி அந்த ரேஷியோவில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இட்லி வரும். சைட் பை சைடில் ஒயிட் தோசைக்குமே வந்து மாவு ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுட்டேன். மீட் பிளான் அப்படின்னு வந்துட்டாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நான் எப்படி அரைப்பேன்றதை வந்து ஷேர் பண்ணுறேன். இஞ்சி வந்துட்டு ஒரு 1:2 ரேஷியோவில் தான் நான் வந்து எடுப்பேன். அதாவது இஞ்சி கொஞ்சம் கம்மியாக, பூண்டு அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பேன். ஃபஸ்ட்டு இஞ்சியை ஒரு ஓட்டிட்டு அது கூட பூண்டு போட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, அது கூட கொஞ்சோண்டி மஞ்சள் தூள், ஆயில் விட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி விடவே கூடாது. 2 கல்லுப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இது அப்படியே வந்து ஏர்டைட்டான பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுவும் அந்த பட்டை கிராம்பெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு இது வந்து 2-in-1 பொடி தான் வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதாவது கருவேப்பிலை பொடி. அதாவது இது சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கறக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலையிலே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வந்து பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவு வெள்ளை உளுந்து போட்டு நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வர்றது மாதிரி கருக விடாமல் வறுத்தெடுத்து அதையும் பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டே வந்துட்டு அதை தனித்தனியாக வறுபடுறதுல தான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி தனித்தனியாக வறுக்கிறதுக்கு இன்னொரு ரீசனுமே இருக்குது. ஏன்னா ஒன்றுலேயும் ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ ஒன்றா போட்டு வறுத்தோம் அப்படின்னா ஒன்று வறுபடாமல் ஒன்று வறுபட்டு அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு எடுத்து வச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் முழுதனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அது கூடயே வந்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், அதையும் போட்டு வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 5-6 பல்லு பூண்டு நல்லா இடிச்சிட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா கோல்டன் கலர் வர நல்லா வறுத்துக்கோங்க. கடைசி அது கூட தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டி பெருங்காயத்தை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் வறுத்துட்டு எல்லாம் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் குறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு அது கூட வடித்த சாதம் ஆட் பண்ணிவிட்டு இந்த பவுடர் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். காலையில் நேரம் டக்குன்னு லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு இந்த பொடி இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை வந்து சட்னி அரைக்க முடியல அப்படின்னா இதை இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் வந்துட்டு 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. ஏர் டைட்டான கண்டெய்னரில்
ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடுத்ததாக ரெடி பண்ண போகிறது ஃப்ரூட் ஜாம் தாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ண போகிறது ஏபிசி ஜாம் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து பீட்ரூட் ஜாம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னோடய பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சா, சரி இந்த டைம் கொஞ்சம் வந்துட்டு ஏபிசி ஜாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆத்திர அவசரத்துக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கோ இல்லை வந்துட்டு தோசைக்கோ சப்பாத்திக்கோ அந்த மாதிரி வச்சு வந்து ஊட்டி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு அரை பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன், ஒரு ஆப்பிள், ஒரு கேரட் வந்து எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்லாம் பீல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டீம் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணாலே நல்லா வெந்துடும். மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக தான் வந்து இந்த பட்டை வந்து ஆட் பண்ணுறது. நல்லா இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கைவிடாமல் வந்து கிளறிட்டே இருக்கணும், சிம்மில் வச்சு கிளறிக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஸ்வீட்னஸ்க்கு உங்களுக்கு வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்பவே சுகர் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்கள் குட்டி பசங்க அதே சுகருக்கே சாப்பிடுவாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்களுக்கு நீங்கள் 6 மாதத்துலேருந்து பழக்கும் போதே சுகரில் கம்மியாக கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அவங்க எல்லா ஸ்வீட்டுக்குமே வந்துட்டு அடாப்ட் ஆகிக்குவாங்க, எந்த ஸ்வீட்னஸ் இருந்தாலுமே அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிக்குவாங்க. ஸோ என்னோடய பசங்களுமே வந்து கம்மியான சர்க்கரை இருந்தால் கூட பால் குடிச்சுப்பாங்க, அதனால் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் குட்டி பசங்களுக்கு தகுந்த மாதிரி சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக லெமன் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஜாம் ரெடி ஆயிரும். நீங்கள் பிளேட்டில் கொட்டும் போது ஜாம் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது, வழிஞ்சு வராமல் ஒரு இடத்துல ஸ்டிப் பண்ணிக்கணும், அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இது வந்து ப்ரெட்டுக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும். 4 டேஸ் வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா ஏர் டைட்டான கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பப்போ வேணுமோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நான் வந்து முக்கியமாக இந்த வீக்குக்கு வந்து கட்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம வீட்டில் பிரெட்டெல்லாம் வாங்கும்போது கடைசியில் ஒரு 4-5 பிரெட் வந்து மீதி ஆயிரும். அது வந்து எக்ஸ்பிரி டேட் முடியறதுக்கு முந்தின நாள் ஆயிரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் அரைச்சதுக்கப்புறமா பேனில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மொறுன்னு வந்து ரெடி ஆயிரும். இதை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு ஏர் டைட்டான கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பிரெட் க்ரம்ஸ் வந்து வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை அதிக காசு கொடுத்து கடையிலேயே வாங்க வேணாம். எப்பப்பெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஃப்ரைட் ஐட்டம் வந்து சிக்கன்லேயோ இல்லை வெஜ்லேயோ வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து பிரெட் க்ரம்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணாமல் விட்டுருவேன். அதுக்காக தான் வந்து இதை மெயினாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை தான் வந்து வறுத்து வைக்க போகிறேங்க. இதுக்கு நீங்கள் வந்து பச்சை கடலையாகவும் வாங்கி வறுத்துக்கலாம், இல்லை வறுத்த கடலையாக இருந்தால் கூட நீங்கள் வந்து வறுத்து வச்சுக்கலாம். வறுத்த கடலையாக இருந்தால் அது எப்போ வறுத்துருப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி வறுத்து எடுத்து டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி துணியில் போட்டு ரப் பண்ணிங்க அப்படின்னா வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா தோல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாரணி கரண்டியில் சளிச்சிட்டிங்க அப்படின்னா தோல் தனியாக வந்துடும். டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு சட்னிக்கோ இல்லை வந்து குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்கும் போது வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வறுத்து வைக்கும் போது சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சைப்பயிறு தோசைக்கு வந்து ப்ரீமிக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு 4 கப் வந்து பச்சைப்பயிறு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். அது கூட வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவு பச்சரிசி, இல்லைன்னா வந்துட்டு சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து ஒரு 4-5 தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. பச்சைப்பயிரெலாம் நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஒரு 4-5 தண்ணி தாராளமாகவே போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஊறவெல்லாம் வைக்க வேணாம், அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் வெயிலில் வந்து காய வைக்க போகிறோம். வெயில் இல்லை அப்படின்னா ஃபேன் காற்றுலேயே ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து காய வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா வெயில் அடிக்குது அப்படின்றதுனால, அது இப்போ சம்மர் டைம் தானே, அதனால் வந்து மாடியிலேயே வந்து 1 டே ஃபுல்லாகவே காய வச்சுட்டேன். அது கூட கருவேப்பிலை இலையுமே கொஞ்சம் வந்து காய வச்சுக்கிறேன். ஒரு நாள்லேயே நல்லாவே வந்து காய வச்சிரும். நீங்கள் வந்து பல்க் குவான்டிட்டியில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து கூட வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறேன், அதனால் மிக்சியிலே வந்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ நல்லா வந்து காஞ்சி வந்திருக்கு. இதை வந்து கடாயில் மாற்றிட்டு லேசாக சூடாகிற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம். ரொம்ப வாசனை வருதுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு சூடானா மட்டும் போதும். இப்போ இதை அப்படியே வந்து பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு சில பொருள்லாம் வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம்.
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவு சீரகம், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி மிளகு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ வரமிளகாய் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை இலை, இஞ்சி வந்து நீங்கள் முடிஞ்சால் காய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு சுக்கு கடையில் விற்கும் இல்லையா, அதை வந்து ஒரு 3 துண்டு நல்லா இடிகளில் இடிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வறுப்பட்டத்தை வந்துட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சுக்கு கண்டிப்பாக வந்து இடிச்சிட்டு தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா வந்து மிக்சர் ஜாரில் வந்து அரையாது. ஸோ ஃபஸ்ட்டு அதை அரைச்சதுக்கப்புறமா அது கூட வந்து பச்சை பயிறு அரிசி எல்லாம் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இது வந்து மில்லில் கொடுத்து அரைக்கிற மாதிரி நல்லா ஃபைன் பவுடரெல்லாம் இருக்காது, கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இன்றைக்கி வந்து 3 பேட்சாக வந்து அரைச்சிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட உப்பு எதுவும் போட தேவையில்லை. நீங்கள் உப்பு போடாமலே நல்லா வந்து அரைச்சி எடுத்து கம்ப்ளீட்டாக இது வந்து ஆறுனதுக்கப்புறமா ஏர் டைட்டான கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாதுங்க, நல்லாவே வந்துட்டு இருக்கும். இதை வந்து எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம். நம்ம கோதுமை மாவு கரைச்சி எப்படி கோதுமை தோசை ஊற்றுறோம் அந்த மாதிரி இதை வந்து ஜஸ்ட்டு கரைச்சி ஊற்றினா மட்டும் போதும். காலையில் நேரம் நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா கூட ஜஸ்ட் இதை கரைச்சிட்டு ஜஸ்ட் ஊற்றினா மட்டும் போதும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இதை செய்யும் போது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது ஒரு டேஸ்ட் வருமே, அந்த மாதிரி இருக்குமா இல்லை இருக்காதுன்னு சொல்லிட்டு டவுட்லேயே தான் வந்து ரெடி பண்ணுங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து தோசை நான் வந்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஒரு 4 கப் வந்துட்டு அதுலேருந்து மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். தேவையான உப்பை இது கூட வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி கரைக்கும் போது வந்து கொஞ்சம் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து கரைச்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம், ரொம்பவும் கெட்டியாகவும் வேண்டாம். இது நீங்கள் வந்து மொறுன்னு வந்து ஊற்றிக்கலாம், இல்லை வந்து ஊத்தாப்பம் மாதிரி கொஞ்சம் மெதுன்னு ஊற்றிக்கலாம். எப்படி ஊற்றினாலுமே நல்லா வரும். இதுக்கு மேலே ஆனியன்லாம் போட்டு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும், செம்மையாக இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு ஒரு 1/4 கிலோ பச்சை பயிறு, அதுக்கப்புறமா 1/4 கிலோ கருப்பு சுண்டல் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். சுண்டல் எப்படி ஒரு 8 மணி நேரமாவது குறைஞ்சது ஊறணும். பச்சை பயிறு ஒரு 4 மணி நேரத்துலேயே ஊறி வந்துடும். இந்த மாதிரி நம்ம பயிர் வகைகளெல்லாம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு காலையில் குழம்பு வைக்கிறக்கோ இல்லை வந்து ஒரு ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு தாளிச்சிக்கிறக்கோ நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு குக்கரில் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விட்டால் மட்டும் போதும். இதுக்கோசரம் நம்ம வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்துட்டு பசங்களுக்கு வந்து வேக வச்சு கொடுத்துருவேன், பட் ஹஸ்பண்டுக்கு வந்து முளைக்கட்டினதான் வந்து கொடுப்பேன். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ரெண்டுமே வந்து முளைக்கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பச்சைப்பயிர் வந்து ஃபுல்லாகவே வந்து முளைக்கட்ட போகிறேன். சுண்டல் மட்டும் பாதி எண்ணத்தை வந்து முளைக்கட்ட வச்சுட்டு மீதி எண்ணத்தை வந்து பசங்களுக்கு வேக வச்சு கொடுத்துருவேன். பச்சைப்பயிர் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. ஸோ ஒரு 8 மணி நேரத்துலேயே வந்துட்டு அது நல்லா முளைக்கட்டி வந்துடும். சுண்டல் மட்டும் ஒரு முளைக்கட்டி வரைக்கும் 24 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு வெட்டான கிளாத்து இல்லைன்னா வந்து ட்ரையான கிளாத் எதில் வேணாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதத்தோடையே வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர் எல்லாமே தனியாக விற்கிது, பட் அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்க. அதனால தான் இந்த மாதிரி துணியில் வந்து நான் வந்து மூட்டை கட்டி வைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட வந்துட்டு வச்சுக்கலாம். மீதி இருக்கிற சுண்டலையும் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் அடுத்த நாள் காலையில் வந்து பச்சைப்பயிறு சுண்டலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து முளைக்கட்டி வந்திருக்கும். இப்போ இந்த பச்சைப்பயிறு சுண்டல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 நாள் வரைக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படி போக இப்படி போக வாயில் 2 எண்ணெய் அள்ளி போட்டிங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்துக்கும் நல்லது. அதே மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்ட மாதிரியும் வந்துட்டு இருக்கும். அன்ஹெல்த்தியாக வந்துட்டு அது இதுன்னு நெருக்கு தீனிலாம் குறிக்கிறக்கோசரம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ வந்து கிரேவிங்ஸ் இருக்க டைமில் 2 எண்ணத்தை எடுத்து வாயில் அள்ளி போட்டுக்கலாம். இது 3 நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க. அதுக்கு மேலே வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ 3 நாள் வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் கட்லெட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வீக் வந்து வெஜ் கட்லெட் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் பிரெட் க்ரம்ஸுமே வந்து முன்னாடி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ வெஜ் கட்லெட்டுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை பட்டாணி பீன்ஸ் இதையுமே வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை, நான் பசங்களுக்கு கொடுக்கறனால தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். கேரட்டை வந்து டேரெக்டாகவே துருவிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது கூட நம்ம வந்து வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி, அது கூட பீன்ஸ், அப்புறம் துருவி வச்சுருக்க கேரட்,
வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கடைசியாக மல்லி இலை போட்டுட்டு வதக்கிட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். இது நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இன்னொரு கிண்ணத்தில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா கரைச்சிட்டு எடுத்துருக்கேன். இது கூட நீங்கள் வந்துட்டு மைதா மாவு கூட வந்து எடுத்துக்கலாம். எது வேணுமோ உங்களோட ஆப்ஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட்லெட் வந்து என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப்புக்கு தான் வந்து பிடிச்சிருந்தேன். அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் வந்துட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பொறுமையாக வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா அகெயின் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவரில் வந்துட்டு டிப் பண்ணி இன்னொரு லேயர் வந்து கொடுத்துட்டு திருப்பி வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து கோட்டிங் வந்துட்டு உதிராமல் ரெடி ஆயிரும். இது கூட நீங்கள் வந்து என்னென்ன வெஜ்ஜிஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர், கேப்சிகம், அப்புறம் உருளைக்கிழங்குக்கு பதிலாக சக்கரவள்ளி கிழங்கு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த அன்னைக்கு இல்லை, அதனால தான் நான் உருளைக்கிழங்குல பண்ணேன். சக்கரவள்ளி கிழங்குல பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட என்ன கண்டெய்னர் வந்து ஏர்டைட்டாக இருக்கோ அதில் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 நாள் வரைக்கும் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டீப் ஃப்ரீஸ் பண்ணுறது மூலமாக இதில் இருக்க சத்துக்கள்லாம் மாறுமா இல்லை போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. இந்த மாதிரி டீப் ஃப்ரீஸ் பண்ணுறது மூலமாக அதோட நியூட்ரிஷன் வேல்யூ கொஞ்சம் கூட மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக பயப்படாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டக்குன்னு குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும். நான் வந்து இதை வந்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் தாங்க ரெடி பண்ணேன். ஆனால் நான் ஃப்ரை பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமாக தான் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகி சூப்பராகவே வந்து இருந்துச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை தான் பண்ணணுன்ற அவசியமெல்லாம் இல்லைங்க. கொஞ்சோண்டு எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணாலுமே வந்துட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் கழிச்சு எடுத்துன்னு சொன்னீங்க சொன்னேன்ல, அது இப்படி தான் வந்து இருந்துச்சு. பாருங்கள் நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து பைண்ட் ஆகி செம்மையாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி தோசை தவாவில் தான் வந்துட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன். அவ்வளோ கோல்டனாக வெளியில் நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மீல் ப்ரெப்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்குமே அந்த வீக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் காலையில் நேரம் லேட்டாக இருந்துச்சா கூட ஈஸியாக வந்து நம்மளோட வேலை வந்து முடிஞ்ச மாதிரியும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ வந்து இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மீல் ப்ரெப்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.